சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே செல்லப்பாண்டி மூலமாக சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் இங்கே ஊருக்குள்ளே வந்த ஆறுமுகத்துக்கு தெரிய வருது. வந்த ஆறுமுகம் உடனே அப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு நாம் கண்டிப்பாக அந்த சாவித்திரிக்கிட்டேயும் தாமரைக்கிட்டேயும் பணம் வாங்கினா கண்டிப்பாக பணத்தை தந்துடுவாங்க. ஏன்னா அவங்க செஞ்சது அப்படிப்பட்ட விஷயம். இந்த உண்மையெல்லாம் வெளியில் வரக்கூடாதுன்னா நான் கேட்குறப்பெல்லாம் இந்த தாமரை பணம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறாரு தாமரைக்கு. தாமரை ஆறுமுகம் ஃபோன் பண்ணுறாருன்னு பார்த்த உடனே அதை எடுக்காமல் அமைதியாகவே இருக்க, அங்கே வந்த சாவித்திரியும் என்ன தாமரை நீ பாட்டுக்கு அமைதியாக நிற்கிற, யார் ஃபோன்லன்னு கேட்க, அந்த ஆறுமுகம் தாமா, எதுக்கு அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அந்த ஃபோன் எடுத்து என்கிட்ட கொடு, யாராக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன். உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு, எல்லாத்தையும் நான் சமாளித்து தானே ஆகணும். இப்போ இந்த ஆறுமுகத்தால் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு நினச்சிட்டு தாமரையோட ஃபோனை வாங்கி இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட பேசுகிறாங்க சாவித்திரி. இங்கே ஆறுமுகம் சாவித்திரி கிட்ட, நான் இந்த ஊர்லேயே இல்லைன்ன உடனே 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்களா? இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தாமரை சேதுவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையானு கேட்க, உடனே சாவித்திரியும் உனக்கு என்ன பிரச்சனை இதில்? ஆமாம், என் வீட்டு விஷயத்தை பற்றி நீ எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, கல்யாணம்னா எல்லாரும் போய் மொய் வைப்பாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்கள் எனக்கு மொய் வைக்கணும். நான் கேட்குற பணத்தை கொடுத்துட்டா என்னால் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி இல்லைன்னா தாமரை தான் என்கிட்ட ஃபோனை வாங்கி இந்த சேதுவோட கல்யாணத்தை நிப்பாட்ட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு கல்யாணத்தன்னைக்கே வந்து உங்களை பற்றி சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாணமும் நடக்காது, தாமரை நினச்சது எதுவுமே இந்த வீட்டில் நடக்கவே நடக்காது. ராஜாங்கம் முன்னாடி வந்து உண்மையை சொல்ல என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து ஆறுமுகம். ஆறுமுகம் இப்படி பேசுகிறத கேட்டு சாவித்திரிக்கு என்ன செய்யனே தெரியல, திருன்னு முழிக்கிறாங்க. இதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினச்ச சாவித்திரியும், இல்லை ஏற்கனவே இந்த தமிழ்செல்வி மேலே தான் தப்பு இருக்குன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நாங்கள் நிரூபிச்சிட்டோம். நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பாக இவங்கெல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு சொல்கிற விதமாக சொன்னால் வீட்டில் உள்ள எல்லாரும் நம்புவாங்க. கல்யாணத்தையும் என்னால் நிப்பாட்ட முடியும். நான் கேட்குற பணத்தை உங்களால் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஆறுமுகம் இங்கே சாவித்திரி கிட்ட கேட்க, ஆமாம் என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. சாவித்திரி இப்படி கேட்ட உடனே இங்கே ஆறுமுகமும், பரவாயில்லையே, கேட்ட உடனே பணத்தை தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க, பெரிய வீட்டில் இருக்காங்கல்ல, அதனால தான் ஒரு 1,00,000 ரூபா கேட்போம் அப்படின்னு சாவித்திரி கிட்ட, உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே சாவித்திரியும், அதுக்கு நான் உனக்கு 5,00,000 ரூபா தரேன். ஆனால் இனிமேல் தாமரையோட வாழ்க்கையில் உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ ஒதுங்கி இந்த பணத்தை எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிரு. மறுபடியும் இப்படி ஃபோன் பண்ணி பணம் கேட்குறது, தேவையில்லாமல் இங்கே தாமரையோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்கிறேன்னு சொல்கிறதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த 5,00,000 ரூபாயோட நீ இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். இதை பற்றி நீ இனி எங்களுக்கு ஃபோன் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்ல, உடனே ஆறுமுகம் நினைக்கிறாரு, நான் என்னவோ 1,00,000 ரூபா கேட்டால் இவங்க 5,00,000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சும்மா விடுறது? இப்போ கிடைக்கிற பணத்தை வாங்கிப்போம், அதுக்கப்புறமா இந்த தாமரைக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொடுத்து அந்த தாமரை யாருன்னு எல்லாருக்கும் சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே ஆறுமுகம் சாவித்திரி கிட்ட, நீங்களே 5,00,000 ரூபா பணம் தரேன்னு சொல்லும்போது நான் என்ன வேண்டானா சொல்ல போகிறேன்? உங்ககிட்ட இருக்குது, பணத்தை தரீங்க, இல்லாதவன் நான் வந்து வாங்கிக்கிறேன், எங்கே வரணும்னு சொல்லுங்கள், நானே வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்ல, நீ வீட்டுக்கு பின்னாடி வந்து நெல்லு, பணத்தை ஏற்பாடு பண்ணி நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சாவித்திரி. இதை பார்த்துட்டு இருந்த தாமரை, என்னம்மா நீங்கள் அந்த ஆறுமுகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம் மறுபடியும் பணம் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுவும் 5,00,000 ரூபா பணம், பணத்துக்கு எங்கம்மா போகிறது, யார்கிட்ட கேட்குறது? அந்த ஆறுமுகம் சரியில்லைம்மா, இப்படியே பணம் கேட்டு நம்மளை ஏமாத்திடலான்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே சாவித்திரியும், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, ஆறுமுகத்துக்கு 5,00,000 ரூபா பணத்தை நானே கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அதான் சன்னாசி என்ன கல்யாண செலவுக்குன்னு கொடுத்த 10,00,000 ரூபா பணம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து 5,00,000 ரூபாயை கொடுத்து முதல்ல இந்த ஆறுமுகத்தை இங்கேருந்து அனுப்பணும். உன் கல்யாணத்துக்கு ஆறுமுகத்தாலேயோ மற்ற யாராலேயோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இப்படி நாம் சமாளித்து தான் ஆகணும் தாமரை, பணத்தெல்லாம் பார்த்தா சரிப்பட்டு வராது, கல்யாணம் நடக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றி யோசிக்காமல் சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க சாவித்திரி. இன்னொரு பக்கம் சேதுவை பார்க்க போன கருப்பு, என்ன மாப்பிள்ளை எப்படி ஆயிடுச்சு, அந்த கேக்கை கொடுத்தா அதில் என்ன கலந்துருக்குன்ற உண்மை தெரிஞ்சு சீக்கிரமாகவே இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடலாம், உன் மேலே தப்பே இல்லை நிரூபிக்கலான்னு பார்த்தா அங்கேருந்து வந்த அந்த ஆள் அந்த கேக்கில் எதுவுமே கலக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். நாம் நினச்சது எதுவுமே நடக்கலையே மாப்பிள்ளை, அப்புறம் எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
இவங்க 2 பேரும் மாடியில் பேசிகிட்டு இருக்க இது தெரியாத சாவித்திரியும் அங்கே ஆறுமுகம் வரதை பார்த்துட்டு சீக்கிரமா வா ஆறுமுகம், இதில் நான் சொன்ன மாதிரி 5 லட்ச ரூபா பணம் இருக்குது, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிரு. அது மட்டும் இல்லாமல் யாரும் கேட்டாலும் என்ன நீ மாட்டி விட்டுறக்கூடாது, நீயும் மாட்டிக்க கூடாது, புரியுதா, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உன்னால் இனி எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு சொல்ல, வராதுமா, நான் இப்படியே எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அந்த பணத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது மேலேருந்து கருப்பு சேதுக்கிட்ட, ஆமாம் இது ஆறுமுகமாச்சே மாப்பிள்ள, இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்துட்டு போகிறான், யாரை பார்க்க வந்தான்னு தெரியலையே. பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புன ஆறுமுகம் ரொம்ப பதட்டமாக இருக்கிறத பார்த்த கருப்பு சேதுக்கிட்ட எது சொல்ல, உடனே சேதுவும் சரியில்லை மாமா, இவன் எதுக்காக இங்கே வந்தான்ற உண்மை தெரியணும், வாங்க போய் பார்ப்போன்னு அங்கே ஆறுமுகத்தை நிற்க சொல்கிறாங்க. என்ன ஆறுமுகம் இங்கே வந்திருக்க, நில்லு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் கீழே இறங்கி போக ஆறுமுகம் திருன்னு முழிக்கிறாரு. யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ சேது ஐயா கிட்டேயே வசமாக மாட்டிக்கிட்டோமே, என்ன சொல்லி சமாளிக்க அப்படின்னு யோசிக்கும் போதே அங்கே வந்த சேது ஆறுமுகத்துக்கிட்ட, நீ எதுக்கு இங்கே வந்த, அதுவும் இந்த நேரத்தில் யாரை பார்க்க வந்த அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஆறுமுகமும் பதில் சொல்ல முடியாமல், ஐயா நான் சும்மா தான் வந்தேன், இந்த பக்கம் வந்தேன், அதனால தான் ஐயா அப்படின்னு எதுவுமே பேசாமல் இருக்கும்போது அங்கே இருந்த பணமும் கீழே தவறி விழுது. இதை பார்த்துட்டு என்ன ஆறுமுகம் இம்புட்டு பணம் வச்சுருக்க, யார் கொடுத்தாங்க அப்படின்னு கருப்பு கேட்க, அதுவா வேற ஒன்றும் இல்லை, இது என்னோட பணம் தான் அப்படின்னு சொல்லும்போதே சேதுக்கு ஏதோ சந்தேகம் வருது. ஆறுமுகம் யார்கிட்டயோ இருந்து இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போகிறான், ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக தான் போலயே, இவன் எதுக்கு வந்தானாலும் அதை சொல்ல மாட்டேங்கிறான், யாரை பார்க்க வந்தான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு ஆறுமுகத்தை பலார்னு வெளுத்து வாங்குறாரு சேது. நீ உண்மையை சொல்றியா இல்லையா, எதுக்காக வந்த, யாரை பார்க்க வந்த, இவ்வளோ பணத்தை யார் உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்ல, ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உங்ககிட்ட இப்போ வசமாக மாட்டிக்கிட்டேன், நான் பார்க்க வந்தது சாவித்திரி அம்மாவை தான் அப்படின்ற உண்மையை ஆறுமுகம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே கருப்பு, என்னது சாவித்திரி அம்மாவையா, எதுக்கு பார்க்க வந்த, அவங்க தான் பணம் கொடுத்தாங்களான்னு சொல்ல, ஆமாம் அவங்க தான் பணம் கொடுத்தாங்க, அவங்க பொண்ணை பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பணத்தெல்லாம் கொடுத்தாங்க, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வராதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் பணத்தை வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன், நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க, வசமாக மாட்டிக்கிட்டேன், வேறு வழியில் உண்மையை சொல்லி தான் ஆகணும், உங்கள் வீட்டில் இருக்க இந்த சாவித்திரி தாமரையை நம்பாதீங்க, அவங்களால தான் அவங்க எல்லாருக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது, சொல்லப்போனால் பாவம் தமிழ்செல்வி, இப்போ உங்கள் மனைவியாக உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய தமிழ்செல்வி கார் செட்டில் இப்படி தங்கியிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே இந்த சாவித்திரியும் தாமரையும் மட்டும்தான். ஏன்னா உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது இந்த தமிழ்செல்வி கிடையாது, இந்த தாமரை தான். என் ஃபோனை வாங்கி தான் ஐயா தாமரை ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் உங்கள் அப்பா அவமானப்பட்டு நின்னார், ராஜாங்கம் எங்கெல்லாம் போகக்கூடாதோ எல்லா இடத்துக்கும் போய் தலை குனிஞ்சு நின்னதுக்கு காரணம் இந்த வீட்டில் இருந்த தாமரை தான். இதை பற்றின உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ஃபோனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தையும் கொடுத்தாங்க, அதனால தான் நான் இங்கேயே இல்லாமல் வேற ஒரு ஊருக்கு போயிட்டேன். இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டேன். இப்போ பணம் கேட்டால் கண்டிப்பாக தருவாங்கன்னு நினச்சி இந்த சாவித்திரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் மூலமாக உண்மை தெரிய வந்துடக்கூடாது, இந்த கல்யாணம் நின்றக்கூடாதுன்றதுக்காக தான் என்னை கூப்பிட்டு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க, சொல்லப்போனால் இது உங்கள் வீட்டு பணம் தான் அப்படின்னு சொல்ல அதை உடனே கருப்பு வாங்கிடுறாரு. பாத்தியா மாப்பிள்ள, இங்கே தப்பு செஞ்சது எல்லாமே உன் அத்தையும் அந்த தாமரையும், ஆனால் தேவையில்லாமல் எந்த தப்பும் செய்யாத இந்த தமிழ்செல்வி கார் செட்டில் தங்கிட்டு இருக்கா, தப்பு செஞ்ச எல்லாரும் உள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, என்ன மாப்பிள்ள இதெல்லாம் நியாயம், உன் கல்யாணத்தையே நிப்பாட்டணுன்னு தாமரையும் சாவித்திரியும் சேர்ந்து இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்கன்னா உன் கூட சேர்ந்து தாமரைக்கு கல்யாணம் நடக்கணும்னு உன் அத்தை சாவித்திரி என்ன வேணாலும் செய்வாங்க, கண்டிப்பாக அந்த கேக்கில் ஏதோ கலந்துருக்காங்க மாப்பிள்ள, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எந்த தப்பும் செஞ்சுருக்கவே மாட்ட அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே ஆறுமுகம், நான் கிளம்பலாமா, ஏன்னா நான் உண்மையை சொல்லிட்டேன்ல, என்னை இதோட விடுங்க, இனி இந்த வீட்டு பக்கம் வரவும் மாட்டேன், யார்கிட்டையும் இந்த வீட்டிலேருந்து பணம் கேட்கவும் மாட்டேன், நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க சேது ஐயா அப்படின்னு சொல்ல, ஒன்றை விட்டால் எப்படி உண்மை எங்கள் அப்பாவுக்கு தெரியும், நாங்களாக போய் சொன்னால் என் அத்தை தாமரைன்னு எல்லாருமே நாங்கள் சொன்னது பொய்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க, அதனால் நீ என் கூட தான் இருக்கணும், சரியான சமயம் வரும்போது உன்னால் எனக்கு நிறைய வேலை ஆக வேண்டியது இருக்குது ஆறுமுகம், அதனால் இனி நீ எங்கேயும் போகக்கூடாது, எங்கள் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு சேது.
இங்கே சேது கருப்புக்கிட்ட சொல்கிறாரு, என்ன மாமா இது, உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த லேப்லேருந்து வந்தவனும் என்னவோ இந்த கேக்கில் எதுவுமே கலக்கல, கேக் ரொம்ப நல்ல கேக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே கருப்பு, இல்லைப்பா, வந்து சொன்னவன் மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட திருன்னு முழிச்சுக்கிட்டே உண்மையை அவன் சொல்ல வந்த மாதிரியே இல்லை. கண்டிப்பாக கேக்கில் ஏதோ கலந்துருக்கு. அவன் என்ன உண்மையை சொல்கிறது? அவன் இங்கே வந்துட்டு போனப்ப யாரெல்லாம் வந்தாங்க, இல்லை இந்த விஷயம் சாவித்திரிக்கு தெரிய வந்திருக்கான்னு நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்க சிசிடிவியில் பார்த்தா தான் தெரிய வந்துருமே. அவன் வந்து யார்கிட்ட முதல்ல பேசினா, என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறமா உன் மேலே தப்பே இல்லைன்னு நம்ம சீக்கிரமாக நிரூபிச்சிடலாம்ப்பா சேது அப்படின்ற மாதிரி கருப்பு சொல்கிறாரு. இதை கேட்ட இங்கே சேதுவும், ஆமாம், நல்ல வேலை வெளியில் சிசிடிவி வச்சுருக்கோம், அதன் மூலமாக உண்மை என்னன்னு தெரிஞ்சால் சரிதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வெளியில் சிசிடிவியை வந்து இருக்கிற சிசிடிவியில் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சேதுவும் கருப்பும் பார்க்குறாங்க. அந்த சமயம் அந்த லேப்லேருந்து வந்த பையன் கையில் ஒரு பேப்பரோடு வந்திருக்கான். வந்த பையன் கருப்பு தேடி இருக்கான். கருப்பு இல்லைன்ன உடனே அங்கே வந்து சாவித்திரி என்ன ஏதுன்னு விசாரிக்க, முதல்ல அந்த பையன் வந்து சாவித்திரி கிட்ட உண்மையை சொல்ல, சாவித்திரி திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்னது மட்டும் இல்லாமல் அந்த பையன்கிட்ட எப்படியும் இந்த உண்மை வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சது. அது மட்டும் இல்லாமல் தாங்கிட்ட இருந்த அந்த வளையலை கலட்டி அந்த பையன்கிட்ட கொடுத்து, இந்த வளையலை இந்த நகையை நீ வச்சுக்கப்பா, ஆனால் இந்த உண்மையெல்லாம் நீ சொல்லிடவே கூடாது. கருப்பு வந்து கேட்டால் கண்டிப்பாக அந்த கேக்கில் எதுவுமே கலக்கலை அப்படின்னு நீ சொன்னாதான் என் பொண்ணு தாமரைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். வீட்டில் நடந்த பிரச்சனை வெளியில் வரைக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே நகையெல்லாம் கொடுத்து அந்த பையனை சமாளிச்சதுன்னு எல்லாத்தையுமே சிசிடிவியில் ரொம்பவே தெளிவாக பார்க்குறாரு சேது. இதன் மூலமாக கருப்புக்கு நல்லாவே உண்மை தெரிய வருது. பாத்தியா மாப்பிள்ள, உன் அத்தை தான் அப்போ அந்த பேப்பரெல்லாம் வாங்கிட்டு இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு அந்த நகையை கொடுத்து அந்த பையனையும் பொய் சொல்ல வச்சுருக்காங்க. அந்த பையனும் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு சொல்ல வந்த உண்மையை சொல்லாமல் என்கிட்ட பொய் சொல்லிட்டு போயிட்டான். அவன் உண்மையை தான் சொன்னான் அப்படின்றது நம்ப முடியாமல் தான் இருந்தேன். ஏன்னா அவனை விட உன் மேலே எனக்கு நம்பிக்கை அதிகமாப்ல. நீ எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்ட. இப்போவும் பிரச்சனை வெளியில் தெரியக்கூடாது, இவங்கள பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு சாவித்திரி அந்த பையன்கிட்ட நகையை கொடுத்துல அனுப்பியிருக்காங்க. அதனால தான் இப்போ உண்மை எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இதை அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த லேபுக்கு போய் அந்த பையனை மட்டும் இல்லாமல் எல்லாரையும் வெளுத்து வாங்கினா அந்த நகையை வாங்கின அந்த பையன் உண்மையை சொல்லாமையா இருப்பான்? அது மட்டும் இல்லை, அந்த பேப்பரை கிழிச்சு உங்கள் அத்தை இங்கே வெளியில் தான் வச்சுருக்காங்க, அதையும் எடுத்துகிட்டு போவோம். ஆதாரத்துக்கு மேலே ஆதாரம் கிடைச்சாதானே உங்கள் அப்பாவுக்கு உண்மை என்ன நிரூபிக்க முடியும். இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேறு வழி இல்லை மாப்பிள்ள. இப்படி ஒவ்வொருத்தரையும் சும்மா விட்டால் சரிப்பட்டு வராது. வெளுத்து வாங்கினாதான் இவங்கெல்லாம் உண்மையை சொல்லுவாங்க. வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவியில் என்னெல்லாம் பார்த்தாங்களோ அது எல்லாத்தையுமே ஆதாரமாக செய்து எடுத்துக்கிறாரு. கேக்கில் எதுவுமே கலக்கலன்னு பொய் சொல்லிட்டு போன அந்த பையனை தேடி கருப்பும் சேதுவும் லேபுக்கு போக, அங்கே இருந்த ஒரு பையன், அண்ணே, உங்களை பார்க்க தான் இங்கே எங்கள் கூட வேலை பார்க்குற அந்த அண்ணன் உங்கள் வீட்டுக்கே வந்தார். வந்தவர் உண்மையை சொன்னாரா? நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த கேக்கில் அந்த தேவையில்லாத பொருளை கலந்துருக்காங்கண்ணே. இந்த கேக்கை சாப்பிட்டவங்க கண்டிப்பாக மயங்கியிருப்பாங்க. 10-11 மணி நேரம் அவங்களால எந்திரிச்சிருக்கவும் முடியாது. அவங்க மயக்கத்திலே தான் இருந்திருப்பாங்க. என்ன நடந்ததுன்னு கூட தெரிஞ்சிருக்காது. யாராவது இந்த கேக்கை உங்கள் வீட்டில் சாப்பிட்டாங்களானே அப்படின்னு அந்த பையன் கூட வேலை பார்க்குறவனும் இங்கே கருப்பும் சேதுவும் ரொம்ப கோவத்தில் போக எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொல்லிடுறான். அப்போ தான் கருப்புக்கும் சேதுவுக்கும் தெரியுது, வந்த பையன் நகைக்கு ஆசைப்பட்டு உண்மையை மறைச்சாலும் இங்கே வேலை பார்க்குறவன் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான், இதுவே போதுமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது கருப்புக்கிட்ட பொய் சொன்ன அந்த பையனும் அங்கே லேபுக்கு வர, உடனே கருப்பு சொல்கிறாரு, ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன்? நான் உன் மேலே உள்ள நம்பிக்கையில் எங்களுக்கு உண்மை தெரியணும், சேதுவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தானே உன்கிட்ட கேட்க கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் நீ அந்த சாவித்திரி கிட்ட நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு பொய் சொல்லிட்டல. அப்போ உனக்கு பணமும் நகையும் தான் முக்கியம். அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? எவ்வளோ பொய் வேணாலும் சொல்வியா? உன்னெல்லாம் நம்பினேன் பாரு. உன்னை நம்பி சந்தேகப்பட்டு கேட்டப்போ கூட பொய் சொல்லி மறைச்சிட்டல. சேது, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல அங்கே எல்லாரும் முன்னாடியும் சேது அந்த பையனை வெளுத்து வாங்குறாரு. நீ தான் வீட்டுக்கு வரணும், உண்மை என்னன்னு சொல்லணும். அந்த கேக்கில் என்ன கலந்துருந்தது அப்படின்ற உண்மையை நீ சொல்லணும். அந்த சாவித்திரி நகையை கொடுத்து எதுக்காக உன்னை பொய் சொல்ல வச்சாங்களோ அது எல்லாத்தையும் என் அப்பா முன்னாடி நீ சொல்லணும். அப்படி நீ சொல்லலைன்னு வையேன், நீ இங்கே இருக்கவும் முடியாது. உன்னை நான் சும்மா விடவும் மாட்டேன். என் மேலே தப்பு இருக்குன்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு என் அத்தை தாமரன் எல்லாரும் திட்ட போட்டுட்ருக்காங்க. ஆனால் நான் தமிழ் செல்வியை மட்டும் நினச்சிட்ருக்கேன், உண்மையை நிரூபிக்கணும்னு கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆனால் நீ உண்மையை சொல்லாமல் இப்படி என்னை ஏமாத்திடலான்னு பார்க்குறியா அப்படின்னு வெளுத்து வாங்குறாரு. அந்த பையனும் பயந்துக்கிட்டே, அண்ணே, நான் வேணும்னா அந்த அம்மாவோட நகையை திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் என்னை விட்டுருங்கண்ணே. நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்கிறேன். அந்த சாவித்திரி அம்மான்னு சொன்னீங்களே, அவங்க தான் நகையை கொடுத்தாங்க.
அவங்க கொடுத்த நகைக்காக தான் நான் தெரியாமல் பொய் சொல்லிட்டேனே. பணத்து மேலேயும் நகை மேலேயும் ஆசை வச்சு நான் சொன்ன பொய்யால் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறேன். உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சிசிடிவியில் நீயும் அந்த அம்மாவும் என்ன பேசுனீங்க, அந்த அம்மா உனக்கு நகை கொடுத்தது, நீயும் இங்கே எங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்துனது எல்லாமே இருக்குது. நீ மறுபடியும் ஏமாத்தணும்னு நினச்ச, அப்புறம் நான் போலீஸில் உன்னை மாட்டி விட்டுருவேன் பார்த்துக்கோ. சும்மா விடமாட்டேன் உங்கள் யாரையுமே அப்படின்னு சேது வெளுத்து வாங்குறாரு. இங்கே வீட்டில் ராஜாங்கம் சன்னாசிக்கிட்ட எப்படியோ இங்கே தாமரை சேதுவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் சரிதான் அப்படின்னு பேசிகிட்ருக்க, உடனே அங்கே வந்த சாவித்திரி இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே நம்ம சன்னாசி அண்ணன் எனக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க கல்யாண செலவுக்குன்னு, அப்படி இப்படின்னு எல்லா பணமும் செலவாயிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த செல்லப்பாண்டி மூலமாக தாமரை சேது கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துடுச்சு. நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்யணும்னு ஆசைப்படுறேனே. அப்படி தானே தாமரைக்கு கல்யாணத்தை செய்யணும் நம்மலாம் ஏற்பாடு பண்ணணும். அதுக்குள்ளே சேது செஞ்ச தப்பால் இந்த கல்யாணத்தை யாருக்கும் தெரியாமல் நடத்தணும்னு நீ முடிவெடுத்த. இப்போ இந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக செஞ்சால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்னே. அதுக்கு கொஞ்சம் செலவாகும், பணம் தரியா, நகையெல்லாம் வாங்கணுன்னே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே தாமரையும் தலை குனிஞ்சு நிற்கும்போது அப்பத்தா சொல்கிறாங்க, இந்த கல்யாணமே நடக்க வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுலேயும் இந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தணும்னு இந்த சாவித்திரி சொல்லிட்டு இருக்கா. என்ன நடக்க போதோ தெரியல. தமிழ் செல்வியோட வாழ்க்கையை நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க அப்பத்தா. அந்த சமயம் தமிழ் செல்வியும் அங்கே நிற்கும்போது இங்கே தாமரை தமிழ் செல்வியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏதோ உண்மையை கண்டுபிடிப்பேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு தமிழ் செல்வி மட்டும் இல்லாமல் செல்லப்பாண்டியும் அந்த பேச்சு பேசிட்டு போனாங்க. இப்போ அவங்களால உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியல, அவமானப்பட்டு நிற்கிறாங்க. தமிழ் செல்வி முன்னாடி சேது மாமா கூட எனக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த தமிழ் செல்வி தான் எனக்கு தாலியே எடுத்து கொடுக்கணும், அவமானப்பட்ட தமிழ் செல்வி வீட்டை விட்டே வெளியில் போகணும், நான் மட்டும் சேது மாமா கூட எல்லா உரிமையோடையும் இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தாமரை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அந்த சமயம் சேதுவும் கருப்பும் ரொம்ப கோவமாக வீட்டுக்கு உள்ளே வராங்க. வந்த சேது ராஜாங்கம் முன்னாடி ரொம்ப தெளிவாக இந்த கல்யாணம் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்ல, உடனே ராஜாங்கமும் என்ன சொல்கிற, நான் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது, நீ செஞ்ச தப்புக்கு இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்ல, எதுக்குப்பா நடத்தணும், நான் தப்பு செஞ்சால் தானே இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைப்பேன்னு சொன்னீங்க, நான் தான் எந்த தப்பும் செய்யலையே, தப்பு செஞ்சது எல்லாமே உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் தங்கச்சி சாவித்திரியும் உங்கள் மருமக தாமரையும் தான். அப்படி இருக்கும்போது தப்பு செஞ்சவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க, ஆதாரத்தோட என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த கல்யாணத்தை நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே இங்கே சாவித்திரியும் தாமரையும் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே சாவித்திரியும் என்ன சேது என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க, ஆதாரம்னு சொல்கிற, கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்கிற, அப்படி என்ன பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்ட, நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைக்கிறதுக்கு இப்படி பொய் சொன்னால் எங்கள் அண்ணன் ராஜாங்கம் அதெல்லாம் உண்மைன்னு ஒத்துப்பாரு நினச்சியா, எங்கள் அண்ணன் மனசு மாற மாட்டார், இந்த கல்யாணம் நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி நடக்கும்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சேது ரொம்ப கோவமாக ஒரு பக்கம் இங்கே ஆறுமுகத்தை கூப்பிடுறாரு, இன்னொரு பக்கம் அந்த லேப்லேருந்து வந்த பையனையும் கூப்பிடுறாரு. 2 பேரையும் பார்த்துட்டு இங்கே தாமரை மட்டும் இல்லாமல் சாவித்திரியும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. கேக்கில் ஏதோ கலந்துருந்தது அப்படின்ற சந்தேகத்தில் நாங்கள் இந்த லேபில் கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் வீட்டுக்கு வந்த பையன் உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த சாவித்திரி அத்தை என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சிசிடிவி வீடியோ ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே கருப்பு காமிக்கிறாரு. அந்த பையனுக்கு இந்த நகையை கொடுத்து இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு அவன்கிட்ட இருந்த பேப்பரை வாங்கி கிழிச்ச விஷயம் எல்லாமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்ல வந்த அந்த பையன் சாவித்திரியை பார்த்து ரொம்ப தெளிவாக எல்லார்கிட்டையும் நடந்தது சொல்கிறாரு. இந்த அம்மா என்கிட்ட நகையை கொடுத்து சொல்ல வந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நகையை கொடுத்து என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க. நானும் நகையை வாங்கினதால உண்மையை சொல்லாமல் இவங்க 2 பேர்கிட்டையும் பொய் சொல்லிட்டேன். ஆனால் அந்த கேக்கில் யாரோ தேவையில்லாத இந்த பொருளை கலந்துருக்காங்க. அதனால் இங்கே சேது இந்த கேக்கை சாப்பிட்டுட்டு மயங்கியிருக்காரு. கண்டிப்பாக இப்படி நடந்திருந்தா இந்த தாமரைக்கும் சேதுவுக்கும் இடையில எதுவுமே நடந்திருக்காது. இதுதான் உண்மை. இவங்க 2 பேரும் பொய் சொல்லி இந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற உண்மையை அந்த பையன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆறுமுகம் அழுதுகிட்டே, ஐயா இத்தனை நாள் தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு தமிழ் செல்வியை அந்த கார் செட்டில் தங்க வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டு மருமகளாக கூட ஏற்றுக்காம சேதுவையும் தமிழ் செல்வியவும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த தாமரை தான்.
சேது தமிழ்செல்வியோட கல்யாணத்தை நிப்பாட்ட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது இந்த தாமரை. எப்படி தெரியும்னா அவங்க ஃபோன் பண்ணதே என் ஃபோனை வாங்கி தான். இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு அப்பப்போ நான் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போவும் இந்த கல்யாணம் என்னால் நின்றக்கூடாதுன்னு இந்த சாவித்திரியம்மா என்னை கூப்பிட்டு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்து அனுப்பும்போது அதை சேது ஐயாவும் இந்த கருப்பும் பார்த்துட்டாங்க. வேற வழி இல்லாமல் உண்மையை ஒத்துக்க வேண்டியதாக போயிடுச்சு. பிரச்சனைக்கு காரணமே இந்த தாமரை தான். இங்கே தமிழ்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்க உங்கள் வீட்டோட நல்ல மருமக. சேதுவையும் இந்த தமிழ்செல்வியவும் நீங்களே ஒன்று சேர்த்து வைங்க. ஆனால் இந்த தப்பு செஞ்ச தாமரையவும் சாவித்திரியவும் சும்மா விடாதீங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க சேது ஐயாவோட கல்யாணத்தப்ப அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணமே இந்த தாமரை தான். போலீஸ்க்கு ஃபோன் பண்ண தாமரை அந்த உண்மையை மறைச்சிட்டாங்க. தப்பே செய்யாத தமிழ்செல்வி ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சேது கூட வாழ முடியாமல் மன வேதனையில் இருக்காங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதில் தப்பு யார் பக்கம்னு உங்களுக்கே புரிய வந்திருக்கும் அப்படின்னு அறுமுகமும் அங்கே வந்த பையனும் ரொம்ப தெளிவாக தாமரை சாவித்திரியை பற்றின உண்மையை எல்லார் முன்னாடியே சொல்லி மாட்டி விட்டுறாங்க. இங்கே இதெல்லாம் பார்த்த தமிழ்செல்வி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மை எப்படி வெளியில் வரும்னு தெரியலையே, இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டன்னு தெரியலன்னு குழப்பத்தில் இருந்தோம். ஆனால் என் வீட்டுக்காரர் உண்மையெல்லாம் நிரூபிச்சிட்டாருன்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க தமிழ்செல்வி. உடனே சேது சொல்கிறாங்க, இதுக்கு தான்ப்பா சொன்னேன் கல்யாணம் நடக்காதுன்னு. எனக்கும் தமிழ்செல்விக்கும் நடந்த கல்யாணத்தை மட்டும்தான் நான் ஒத்துப்பேன். தமிழ்செல்வி மட்டும்தான்ப்பா என் மனைவி. இப்படி தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? குடும்பத்தை எப்படி ஏமாத்திருக்காங்கன்னு பார்த்தீங்களாப்பா உங்கள் தங்கச்சி சாவித்திரியும் இந்த தாமரையும். இவங்க சொன்னதெல்லாம் நம்பி என்ன நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கல்ல? இப்போவாது புரியுதாப்பா என் மேலே தப்பே இல்லைன்னு. இனி யார் சொன்னாலும் என் பையன் மேலே தப்பு இருக்காதுன்னு கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்கப்பா. என்னையும் தமிழ்செல்வியவும் பிரித்து என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்ச இந்த தாமரையவும் சாவித்திரியவும் நான் சும்மா விட மாட்டேன். இவ்வளோ ஆதாரம் கிடச்சதுக்கு அப்புறமாவும் இவங்க ஏதாவது பேசி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினச்சா நானே இவங்களை சும்மா விட மாட்டேன்ப்பா. வீட்டை விட்டே வெளியில் போக சொல்லிடுவேன் அப்படின்னு சாவித்திரி தமிழ்செல்வியை வசமாக ஆதாரத்தோட செய்து மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் முன்னாடி 2 பேரையும் பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. தமிழ்செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் 2 பேரும் தான் இந்த வீட்டில் இருக்க தகுதியே இல்லாதவங்க. பொய் சொல்லி ஏமாற்றி என் அப்பாவை அவமானப்படுத்தி இப்போ என்ன தலைகுனிய வச்சுன்னு ஒவ்வொரு விஷயமா இந்த வீட்டில் செஞ்சு குழப்பத்தை ஏற்படுத்தி இப்போ என்ன நீங்கள் கல்யாணம் வரைக்கும் வேற போயிட்டீங்கல்ல. எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்னு நான் பார்க்குறேன். இனி இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி தாமரையை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டே வெளியில் போக சொல்கிறாரு சேது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜாங்கத்தால் தாங்க முடியல. இவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் சாவித்திரி என் தங்கச்சி இப்படி பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டாளே அப்படின்ற கோவத்தில் சாவித்திரியை திட்ட ஆரம்பிக்கிறாரு. வெளுத்து வாங்குறாரு ராஜாங்கம். இங்கே ராஜாங்கம் சாவித்திரியை பார்த்து சொல்கிறாரு, நீ என் தங்கச்சி, நீ என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். உண்மையை மட்டும்தான் நீ பேசுவேன்னு என் பையன் மேலேயே சந்தேகப்பட்டு இந்த கல்யாண ஏற்பாடை பண்ணி இப்படி என்னை அவமானப்படுத்திட்டல. என் பையன் நல்ல வேலை உண்மை என்னன்னு இங்கே ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டான். இனி என் பையன் சொன்ன மாதிரியே நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க. இந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு ராஜாங்கம் சாவித்திரியவும் தாமரையவும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லும்போது தாமரை அழுதுகிட்டே எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே கருப்பு ராஜாங்கத்தை பார்த்து சொல்கிறாரு, பார்த்தீங்களா ஐயா, இங்கே சேது மேலே எந்த தப்புமே இல்லை. இப்படிப்பட்ட சேதுவை போய் நீங்கள் சந்தேகப்பட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களே. இப்போவாது தமிழ்செல்வி மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தமிழ்செல்வி இந்த வீட்டோட நல்ல மருமக. அதனால் சேதுவையும் தமிழ்செல்வியவும் ஒன்று சேர்த்து வைங்க அப்படின்னு கருப்பு சொல்ல, இந்த சாவித்திரி தாமரை சொன்னது எல்லாமே உண்மைன்னு அவங்க பேச்சை கேட்டு சரியாக விசாரிக்காம நான் இப்படி ஒரு தப்பான முடிவை எடுத்திருக்கவே கூடாது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி சேது தாமரையோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன்னா சேது மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி கண்கலங்கிக்கிட்டே சேதுக்கிட்டேயும் தமிழ்செல்விக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு சேது தமிழ்செல்வியை ஒன்று சேர்த்து வைக்கிறாரு ராஜாங்கம். இங்கே சாவித்திரியும் தாமரையும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு இங்கே அழுதுகிட்டே ராஜாங்கம் வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க.